கங்கா, உன் பாட்டி எங்கே என்று கேட்டேன். நானும் அவர்களை தான் தேடிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் வந்து விடுவார்கள், இங்குதான் இருப்பார்கள். அது மட்டுமன்றி கங்காவின் பாட்டிக்கு இந்த திருமணத்தில் எந்தவித ஈடுபாடும் இல்லை. முதலில் திருமணம் நடக்கட்டும், பிறகு அவர்களை சமாளித்துக் கொள்ளலாம். காலம் கழிந்து கொண்டிருக்கிறது லட்சுமி, சடங்குகளை தொடங்கு. சரி, என்னாயிற்று கங்கா? உனது பாட்டிக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லையா? எனது பாட்டி சுயமரியாதையை உயிரிலும் மேலாக கருதுபவர். எனக்கு புரிகிறது. அவர்கள் நிலையில் எந்த பெண்ணாக இருந்தாலும் இது போன்ற திருமணத்திற்கு நிச்சயம் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். ஆனால் உனது பாட்டி மிகவும் நல்லவர், எவருக்கும் தீங்கு நினைக்காதவர். ஆதலால் தான் அவரை அனைவரும் மதிக்கிறார்கள். கங்கா, அவர் பாட்டியாக கிடைத்தது உன் அதிர்ஷ்டம். நீ கவலை கொள்ளாதே, உன் பாட்டியை நான் சமாளித்துக் கொள்கிறேன். நீங்கள் எனது கால்களை தொடுவதா? என்ன இது மகாராணி? என்னை போன்ற பணிப்பெண்ணின் கால்களை மகாராணி தொடுவதா? எனது கடமையை நிறைவேற்றி விடு கங்கா, இது ஒரு சடங்கு. சரி, உனது காலை நீட்டு. நீட்டு கங்கா. பார்த்தாயா நமது மகாராணியின் பெருந்தன்மையை? இன்று மகாராணி தனது கைகளாலேயே தன் கண்களை குத்திக் கொள்ள பார்க்கிறார். உண்மைதான். இந்த பெருந்தன்மையின் காரணமாகத்தான் மகாராணியை மற்றவர்கள் போற்றி பாடுகிறார்கள். ஆனால் மகாராணி ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை. இன்று அவர்கள் செய்யும் காரியம் அவர்கள் வாழ்வையே அழித்துவிடும். இன்று பணிப்பெண்ணாக இருக்கும் இந்த பெண் நாளை இந்த அரண்மனைக்கு மகாராணியாகி விடுவாள். அது மட்டுமல்ல, இந்த பணிப்பெண்ணால் மகாராணியின் வேலைகளை சரிவர செய்ய இயலுமா? வயிறார சாப்பிட்டீர்களா? படுக்கையை விரிக்க சொல்லட்டுமா? எதற்கு? புரியவில்லை. உணவு உண்ட பிறகு படுக்க செல்லுங்கள். பூஜை நடந்து கொண்டிருக்கும் இந்த இடத்தில் அபசகுனமாக பேசாதீர்கள். சுபகாரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் இடத்தில் மங்களகரமாக பேச வேண்டும். இல்லையெனில் இங்கிருந்து செல்லுங்கள். ஆனால் நாங்கள்... வாயை மூடுங்கள், பேசாமல் அமருங்கள். மிகவும் நல்லது. காசி, இவர்கள் இருவருக்கும் குளிர்ந்த மோரை கொடு. பேசி பேசி தொண்டை வறண்டு போயிருக்கும். இறைவா, என் உடலில் இதென்ன மாற்றம்? கங்கா, நான் இதோ வருகிறேன். இந்நேரம் நான் அளித்த மருந்து வேலை செய்ய ஆரம்பித்திருக்கும். இது எதற்கு மகாராணியாரே? வைத்தியரே, இந்த ராஜ்யத்தை விட்டு தாங்கள் வேறு ராஜ்யத்திற்கு சென்று தங்கள் வாழ்க்கையை துவக்க இது உதவும். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை பயத்தினால் தாங்கள் இந்த விஷயத்தை யாரிடமாவது கூறிவிட்டார், என்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. ஆனால் நெல்சன் அவர்கள், அவர் என்ன செய்வார் என்று எனக்கு தெரியாது. நான் கூறியதை தாங்கள் புரிந்து கொண்டீர்களா? நெல்சன் தங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் சொல்கிறேன், உடனடியாக ஜான்சியை விட்டு வேறு எங்காவது செல்லுங்கள். அங்கு உங்கள் வாழ்க்கையை துவக்குங்கள். ஆனால் மகாராணியாரே, நீங்கள் கொடுத்த அந்த மருந்து மகாராணியின் கருவை கலைத்திருக்கும். எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். சரி, இந்த திருமணத்தால் உங்களுக்கு சந்தோஷம் என்றால் இந்த திருமண சம்பிரதாயங்கள் அனைத்திலுமே தாங்கள் பங்கெடுப்பது மிகவும் அவசியம். அப்படி எந்த ஒரு சம்பிரதாயத்திலாவது தாங்கள் பங்கெடுக்கவில்லை என்றால் இந்த திருமணம் நடக்காது. அனைத்து சடங்கிலும் நான் நிச்சயம் பங்கேற்பேன்.